எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லோருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். அது மனுஷங்களா பிறந்தாலே தவறு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுது. ஒரு கட்டத்துல நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவோம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை. இதனால நான் இந்த தவறை செஞ்சுட்டேன். எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல அதை நான் செஞ்சே ஆகணுங்கிற பட்சத்துல நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்கள்ல அந்த தவறுக்கு நம்ம எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொன்னா, தெரியாம பண்ணிட்டேன். இது எனக்கு தப்புன்னே தெரியாது. தெரியாம நான் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 90% நம்ம சொல்லக்கூடிய அந்த அந்த ரீசன் இருக்கு இல்லையா? தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அது நம்ம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்றோமோ, அது உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், உங்க பாஸ் யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. மற்றபடி தவறுகள் அப்படின்னு வரும்போதே ஓரளவுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இறைவனுடைய பார்வையில தவறு அப்படின்னு வரும்போது அது தவறு தான். அதுக்கு நம்ம எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் எந்த கிளாரிஃபிகேஷனும் நம்மளால கொடுக்க முடியாது. அல்லாஹ் தெளிவா திருக்குறான்ல நமக்கு சொல்றான், நன்மை தீமை கூட்டியோ குறைச்சோ இல்லை, என்ன நீங்க செஞ்சீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது திருக்குறான்ல இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு. இதயங்களின் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்னுல் கையூம் அந்த அறிஞர் மிக தெளிவாக தவறுகளை பத்தி ஒரு விஷயத்தை பதிவு பண்றார். வரலாற்று பதிவு இது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தவறு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தை விட, தப்பு அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தை விட செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா, அந்த சந்தோஷம் தவறை விட மிகப்பெரிய குற்றமாக இறைவனிடத்திலே பார்க்கப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். தவறு செய்யும் போது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை விட தவறு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த புன்னகை, நீங்க சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்புக்கு இறைவனிடத்துல மிகப்பெரிய குற்றமாக அது பார்க்கப்படும். ச்சே, இந்த 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 நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தவறு செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வருத்தம் தவறு செய்ததை விட மிகப்பெரிய குற்றமாக இறைவனிடத்துல பார்க்கப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கணும். தவறு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய தீமைகளை விட அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுகிற பொழுது, அதுக்காக நம்ம சிரிக்கிற பொழுது, ஐயோ இதை நான் செய்யாம விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம செய்யாத ஒரு தப்புக்காக நம்ம வருத்தப்படக்கூடிய பொழுது இறைவனுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, இறைவனிடத்துல எந்த வகையிலுமே நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம தவறு செய்யும் போது நமக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அந்த எண்ணம் வந்ததற்கு பிறகும் கூட அலட்சியமாக அந்த தவறை நம்ம செய்யறோம்னு சொன்னா, அந்த குற்றத்தை விட அந்த அலட்சியத்திற்காக இறைவனிடத்திலே மிகப்பெரிய பாவம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கணும். ஆக தவறு அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப அஞ்சிக்கணும் அல்லாஹ்வுக்கு. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு தவறு செய்வோம், முதல் தடவை செய்யும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ அல்லாஹ் பார்க்குறான், ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, நம்ம இப்படி கிடையாதே, நம்ம வளர்ந்த விதம் இப்படி கிடையாதே, நம்முடைய பேரண்ட்ஸ் இப்படி நம்மளை வளர்க்கலையே அப்படிங்கிறது முதல் தடவை செய்யும் போது நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும். அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்யும் போது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் செய்யும் போது அது நமக்கு நார்மலைஸ் ஆயிடும். இது சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும், எந்த கால மாற்றங்கள் இங்க நடந்தாலும், என்னென்ன நவீனங்கள் இந்த உலகத்துல வந்துகிட்டே இருந்தாலும், நன்மை தீமை அப்படிங்கிறது இறைவனிடத்துல ஒரே பார்வைதான். இறைவன் ஆரம்ப காலத்துல எப்படி அதை நமக்கு வலியுறுத்துறானோ அதே மாதிரி தான் இந்த உலகம் அழியிற வரைக்கும். அல்லாஹ் கிட்ட போய் இங்க மாடர்னைஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் இந்த மாதிரி மாறினதுனால நான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு இறைவனிடத்துல நம்மளால போய் பேசவே முடியாது. நீங்க இந்த மாதிரி இந்த வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இடங்கள்ல சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட் இருக்கு. அது ஐடி கம்பெனியில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார கடைசியில் டீம்மேட்ஸோட அல்லது அங்கே இருக்கக்கூடிய கொலீக்ஸோட, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸோட ஒரு நாள் எல்லாரும் கேதரிங்காக இருக்கும்போது சோஷியல் ட்ரிங்கிங் சொல்லிட்டு குடிக்க வைப்பாங்க. இதை ஒரு சொசைட்டிக்காக ஒரு யூனிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி செய்யக்கூடிய செயலாக இந்த சொசைட்டி நம்ம மேலே அது திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முதல் தடவை நம்ம ஐயோ இதெல்லாம் எங்கள் கம்யூனிட்டியில் கிடையாதுங்க, எங்கள் மார்க்கத்தை இதெல்லாம் அனுமதி கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ நம்மளை என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுது இந்த சொசைட்டி அப்படின்னு சொன்னால், நம்மளை ஒதுக்கி வைக்குது. அப்படி ஒதுக்கி வைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே நம்ம மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது, அதனால் இது தப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இறைவன் மிக தெளிவாக சொல்றான், தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கான கூலி உனக்கு நான் கொடுத்தே தீர்வேன். நீ நன்மை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கான கூலியும் உனக்கு கொடுத்தே தீர்வேன். அதே மாதிரி இதயத்தினுடைய மருத்துவர் இப்னுல் கையும் சொல்லும் போது, நீ செய்யற தவறை விட அதுக்கு பின்னாடி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பாவம் ஜாஸ்தி. அல்லாஹ் பார்க்கறான், அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அலட்சியமாக இருந்து நம்ம ஒரு தவறை செய்யறோம்னு சொன்னா அந்த அலட்சியத்திற்கு இறைவனிடத்துல நமக்கு பாவம் இருக்கு. இறைவன் அதுக்கான தண்டனை நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அச்சம் என்னைக்குமே நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு தவறை செய்யும்போது மேக்சிமம் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ரமலான்ல நீங்க அப்படி ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இறைவனிடத்தில் அதிகப்படியாக மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் தவறுகள் செய்யாமல் இருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.